பூரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இல்லை 3 கப் மாவு வந்து 300 கிராம் இருக்கும். அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1/4 கப் வந்து வெள்ளை ரவை. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 1/4 கப், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அவ்வளோதான், இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் கலந்துருவோம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா தயிரில் தண்ணி இருக்கு இல்லையா, அதனால் பார்த்துட்டு அப்புறமா தான் ஊற்றணும். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். மூடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேலே இருக்க மாவெல்லாம் காஞ்சு போயிடும். அதனால் நல்லா மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு கவர் போட்டு கூட வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. சால்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெய் 2ல் ஏதோ ஒரு எண்ணெய் போட்டு நீங்கள் சால்னா தாளிச்சிங்கன்னா சூப்பராக நல்லா கம மணக்கும். அதனால் இந்த 2ல் எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எண்ணெய் காஞ்சதுமே பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம். தாளிப்புக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவும் சேர்க்க வேணாம். அப்படியே வெறும் வெங்காயம் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்காக எல்லாமே எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் தாளிக்க அதெல்லாம் தேவையில்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கிக்கிட்டால் போதும். இந்த டைமில் நம்ம வந்து 3/4 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சம் உப்பு, அடுத்து மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணும்னு நீங்கள் வந்து அதிகம் கம்மி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்துடலாம். கலந்து விட்டு இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா. 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு, இந்த மாதிரி உடைச்ச முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா மல்லி வந்து 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 5 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் பூண்டு, 1 தக்காளி மீடியம் சைஸில் 1 தக்காளி, அப்புறம் 2 துண்டு தேங்காய். நீங்கள் துருவி எடுத்திங்கன்னா 1/4 முடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுக்கவே தேவையில்லை, அப்படியே அரைச்சி பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், தண்ணியும் சேர்த்துலாம். இதை வதக்கிலாம் விட வேணாம், அப்படியே பச்சையாக போட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டு குழம்பு பக்குவம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். நம்ம கரெக்டாக குக்கரில் வேக வச்சு இறக்கி வரப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும் பக்குவம். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மாவு வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து நல்லா நம்ம நார்மல் பூரியோட கொஞ்சம் பெருசாக தேய்ச்சோம்னா சரியாக இருக்கும். நல்ல எண்ணெய் காஞ்சமே நல்ல இந்த மாதிரி பெரிய சைஸில் பூரி தேய்ச்சி போட்டு எடுக்கணும். எப்படி வருது பாருங்கள், புஸ் 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 புஸ். சால்னா ரெடி. கடைசியாக மல்லித்தலையை தூவி பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும். ஏன் பிரியாணிக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழம்பு சால்னா செஞ்சு நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். சூப்பர் பாருங்கள், சோளா பூரி ரெடி. மைதா மாவு பூரினா கொஞ்சம் சிக்கன் சால்னாலாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும்னு தான் நான் வந்து சால்னா செஞ்சுருக்கேன். சூப்பரான பூரி ரெடி. நீங்களும் இதே போல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சண்டே ஆச்சுனாலே காலையில் நான்வெஜ் குழம்புல மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு தனியாக செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் வந்து இந்த பூரி வந்து ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் மதியம் லஞ்ச் எதுவும் செய்யலை. ஏன்னா இன்றைக்கி சித்திரக்கனி இல்லையா, அதனால் சிவா வீட்டில் வந்து இன்றைக்கி லஞ்ச் இன்றைக்கி மதியம் வாங்க. அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அஸ்மா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, நானும் ரெடி ஆகிட்டேன். அப்படியே நாங்கள் கிளம்புறது தான். இப்போ வந்து நாங்களாம்
சூப்பராக ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் நாங்களும் சிவாண்ண வீட்டில் கிளம்பி போயிடுவோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இது ஆல்ரெடி பிரியாக்காவோட வளகாப்பு கட்டலான்னு தான் வந்து நான் இந்த சாரீ வச்சுருந்தேன். ஆனால் ஏதோ ஒன்று சரி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆமாம், வெயில் வேறு அப்புறம் அவங்க, அதனால சரின்னு சொல்லி விட்டேன். இப்போ தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு சாரீக்கு மேட்சாக நான் பேங்கெல்லாம் வாங்கினேன். இந்த கம்மல் ஆளே வீட்டில் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நான் போட்டேன். ரெடியும் ஆகி என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது நம்ம கடையில இருந்து எடுத்த சாரி தான். இதுவும் கடையில இருந்து எடுத்த சாரி தான். நல்லா இருக்கா? எனக்கு இந்த சாரி ரொம்ப நாளா கட்டணும்னு சொல்லி கட்டவே இல்லை. இன்னைதான் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுது. இதுக்கு வந்து நான் பிளவுஸ் வீட்டில் வச்சிருந்தேன். அதனால அந்த பிளவுஸை போட்டு இந்த சாரி வந்து நான் கட்டியிருக்கேன். நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்க. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அக்கா பாருங்க, அஸ்மாவோட ட்ரெஸ் கட்டின மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. இப்போ வெயிலுக்குலாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சாரி. சரி, அழகா இருக்கு. அவ்வளோதான், அஸ்மாவும் ரெடி, நானும் ரெடி. ஒரு மருதாணி மட்டும் வச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் கைக்கு. சரி போலாமா? இப்படி தமிழ் நியூ இயர்க்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமியா ஜவ்வரிசி பாயசம், உளுந்த வடை, பருப்பு வடை, காலிஃப்ளவர் சில்லி, அப்புறம் சுண்டல், கோவக்காய் வறுவல், முட்டைக்கோஸ் பொரியல், சக்கரை பொங்கல், கூட்டு, அப்பளம், சாம்பார், இதுதான் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப பயங்கர கிராண்டாக இருந்தது. எல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்டு இன்றைக்கி தமிழ் நியூ இயரை சூப்பராக சிறப்பாக கொண்டாடி முடிச்சாச்சு.